வாடா மணி. ஐயோ, எவ்வளோ டைம் ஆயிடுச்சு, என்ன கதை? மணி 8:30க்கு மேலே 9 மணி ஆக போகுது. ஏய் வந்து பிசாசே வந்து தின்னு தொலைடி. ஏதாவது ஒன்று டைம் ஆச்சு, ஏதாவது சாப்பிடலாம் செய்யலான் இருக்கா, வந்து தொலை. டிஃபன் செய்ய போற? திரும்ப 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 பார்த்தா இட்லி பாத்திரம் தோசை இதை தான் செய்ய போற. போமா, எனக்கு போர் அடிச்சுடுச்சு. என்ன இட்லி தோசை ஏதாவது ஒன்று பண்ணுறியே, நல்லா சூப்பராக. நீ வந்து போர் அடிக்கிறது சொல்கிறதுடி. நான் வந்து தோசைக்கு நல்லா கீரை எல்லாம் போட்டு நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சு தரேன், சாப்பிட்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போமா. நான் வந்து யூடியூப்ல ஒரு புதுசாக செய்யுது, ஒரு புது ஐட்டம் பார்த்து வச்சுருக்கேன். நார்த் சைடெல்லாம் செய்வாங்களாமா. நான் அதை செஞ்சுக்கிறேன். அதுக்கு தேவையானது மட்டும் எனக்கு இருக்கான்னு சொல்லு, நான் பார்த்து அதை எடுத்து வச்சு செஞ்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். என்னவோ காய் கேட்குற, அது கேட்குற, இது கேட்குற, நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். என்னவோ பண்ணிக்கோ. நான் கொஞ்சம் கோயிலுக்கு அர்ஜென்ட்டாக கிளம்பணும். நீ வந்து ஃப்ரிட்ஜில் நீ கேட்ட காய் இருக்கா இல்லையான்னு பார்த்து நீ என்னவோ பண்ணிக்கோமா. 1 மணி நேரம் நான் வரமாட்டேன் கோயிலுக்கு போயிட்டு. நீ என்னவோ பண்ணி என்னவோ சாப்பிடு, அது உன் இஷ்டம். அடா, அம்மா 1 மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம பாய்க்கு ஏதோ எலுமிச்சம்பழம் அங்கே இருக்குது. அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். குளிக்கவே இல்லை. பரவாயில்ல, அம்மா வரத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு செஞ்ச மாதிரி நடிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஐயோ, எடுத்தவொன்னு இது என்ன கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் போட்டு செஞ்சால் அதுக்கப்புறம் ஏதாவது ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட போகிறாங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாம், அது ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ வந்து என்ன காய் பார்க்கலாம். புதினா இருக்குது. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது? பட்டாணிலாம் நிறையா இருக்கா. இதையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா உள்ள கத்திரிக்காய் இருக்குது. ஐயோ, தேவையான காய் ஒன்றும் இல்லையே. பரவாயில்ல, அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். எல்லாம் சூப்பராக தான் வரும். நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வந்து உங்களுக்கு குடமிளகா அதெல்லாம் வேணும். என்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு பண்ணலாம் அதே மாதிரி. ஐயோ, அம்மா இல்லாத குறைய சீக்கிரத்துக்கு இவ வேறு வந்துட்டாளே. ஐயோ கடவுளே, இவ இருக்கிறது எனக்கு மறந்து போச்சு. இவையும் இல்லாமல் எதனா ஓட்டுவாளே. என்னடா பண்ணுறது சாமி. ஐயோ, வந்துட்டாளே சமையல் ரூம் கிட்ட வந்துட்டாளே. நான் என்னடா பண்ணுறது? ஏன் அக்கா, என்னது ஏதோ பண்ணிட்டு இருக்கிற? அம்மா ஏதோ வெளியே போனாங்க பார்த்தேன். நான் இப்போதான் ஏதோ பிஸியாக வெளியே ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். பாரு, தொப்பியெல்லாம் போட்டிருக்கேன் பாரு. வெயில்னா வெயில் வெளியே, அதுக்காக தான் தொப்பியெல்லாம் போட்டிருக்கேன். ஏதோ கிசாம்சின்னு சொல்லிட்டு ஏதோ நீ பாட்டுக்கு நீ பேசிட்டு இருந்தியோ செல்ல வச்சுட்டு ஏதோ புது ஐட்டம் பண்ணுற போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூடுறி. ப்ளீஸ் எதனா வேணும்னா வாங்கிட்டு வந்து தரேன், எனக்கு கொஞ்சம் கொடுப்பா. ஐயோ, ஏதோ ஒரு முக்கியமான கரண்டி காணுமே. ஐயோ சாமி, நம்மளுக்கு இல்லை சமையல் ரூமுக்கு வந்து பழக்கம் இல்லையா? எதை காணும் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. கீழே வேறு விழுது. இது வேணும் அது வேணும், இப்போ ரெடி பண்ணணும். ஐயோ, இது தீயுதே, நான் என்ன பண்ணட்டும்? இது வேறு பாண்டில் இது வேறு போடணும், அது வேறு போடணும். இதை அப்பா அடிக்கடி இதுக்கு தான் சமையல் ரூம் வருன்றது. இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு வேறு அந்த கொடி இந்த கொடி எல்லாம் போடணுமா? இது வேற புளியுமா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடி. இவ வேற எதுவுமே வரவே மாட்டா, நம்மளே செய்யணும். சாப்பிட்டு நல்லா வந்துடுவா. சரி. ஓ, பாடா செஞ்சாச்சு, ஹாட்பேக்கில் போட்டாச்சு. இவ்வளோண்டு செய்யறதுக்கு என்ன ஒரு ரணகலம் அப்படின்னு அம்மா வந்து திட்ட போகிறாங்க. இப்படியும் நம்மளுக்கு அம்மா வரத்துக்குள்ளே எப்படியாவது கிளியர் பண்ணி வச்சிடும். இங்கே வா தங்கச்சி, இங்கேம்மா. சாமி, நீ தானே நான் வேணாம்னு சொல்ல எனக்கு குடுன்னு கேட்ட. என்ன ஒரு வாசனை வருது. அது ஒரு நல்ல வாசனையாக தான் இருக்கும். அது வந்து இதுக்கு பதில் அதுக்கு பதில் இது நல்லா போட்டிருக்குறேன்னா அது சூப்பராக தான் இருக்கும். வந்து வாங்கிக்கோ. எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கொடு. அது குஷாம்ஷி, இது பேர் குஷாம்ஷி. இது வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிற ஐட்டம் பேர். இதை வந்து நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் தெரியுமா? இங்கே பாரு, எல்லாத்தையும் நீயே கொட்டிக்காத. நான் செஞ்சுருக்கிறது இது ஃபுல்லாக தான். நீ கொஞ்சம் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் மிச்சம் வை. அம்மா வரத்துக்குள்ள நம்ம 2 பேரும் சேர்ந்து காலி பண்ணிடலாம், என்ன சரியா? ஏதோ ஐட்டம்லாம் முடிச்சுட்டு ஹாட்பேக்கில் போட்டு வச்சுட்ட மாதிரி தெரியுது. ஜாலி, சாப்பிட்லாமே, சூப்பராக. ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி வாசனை வருது, இருந்தாலும் கொண்டா சாப்பிட்லாம். கொண்டா இங்கே. ஐயோ, சாப்பிடணுமா? இதை வேற தெரியாமல் வெளியவே தானே சாப்பிட்டுருக்கலாம். இல்லை அம்மா செஞ்சு இட்லி தோசை சாப்பிட்டுருக்கலாம் போல இருக்கே. ஐயோ, சாப்பிட்டாகுமா பனிஷ்மெண்ட்டா? ஏதோ ஆதியா வாசல் வருதே. ஐயோ சாமி, கழுத்தெல்லாம் கலக்குதே.
என்னவோ ஒரு மாதிரியா இருக்குது, தலை கிருன்னு வருது. ஐயோ எங்கேயோ அந்த ரூமுக்கு வேற ரெஸ்ட் ரூமுக்கு வேற போகணுன்றது. ஐயோ ஆமாம்மா ஆமாம்மா. பாப்பா பாப்பா என்ன கூட்டம் கோயிலில். ஐயோ என்னது வீடே நாறுது பயங்கரமாக, என்னவோ பயங்கர வாசனை. நம்ம வீட்டில் எலி பிரச்சனைலாம் இல்லையே. ஐயோ ஒரு மாதிரி எலி சத்த வாசனை அடிக்குது. ஐயோ ஐயோ எந்த செத்து கிடக்குதோ அதே பார்க்கணுங்க நான். அதெல்லாம் கடவுளே. 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. என்னவோ வீட்டில் ஒரு மாதிரி வாசனை, ஆளுங்களையே காணோம். அவ எங்க இவ எங்க, சமையல் பார்த்தா தலையே வலிக்குது, அப்படி கிடக்குது. எங்க காணோம்?